வணக்கம். நாம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா சதரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம். இன்னைக்கு உண்மையிலேயே பயங்கரமா vlog பண்ண போறோம். இந்த ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இடத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஹிஸ்டரியாங்கிறதையும் கத்துக்க போறோம். பார்க்கலாம். அங்க போயிட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மறக்காம பண்ணுங்க. vlogலாம் பண்றோங்கிறதுனால இன்னைக்கு நாம ப்ராப்பரான ஒரு ரா vlog பண்ணணும். அதுதான் ஆரம்பிச்சது இந்த சேனல். ரா vlog பண்ணணுங்கிறதுனால ஆசைப்பட்டு நான் இன்னைக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இன்னைக்கு போனதுக்கான காரணம் ஒரு ரா vlog பண்ணணுங்கிறதுக்காக தான். இதை போயிட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னும் சூப்பராக பேசலாம். ரொம்ப நன்றி. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஈசிஆர் ரோட்டில் இருக்கோம். ஈசிஆர் ரோட்லேருந்து மகாபலிபுரம் போகிற ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போகிற இடம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் லாக் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நான் காரில் போகிற வழியிலுமே நானுமே படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் சொல்கிறதுக்காக, உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக. வாங்க அப்படியே போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு என்ன இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பேசலாம். காலங்காத்தால ஈசிஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. இது ஒரு சனிக்கிழமை காலையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, இப்போ தாங்க நான் திரும்பி வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி கிளம்பி வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. சாப்பிடல. போய் vlog எடுக்கலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே விடலை. ஸோ உண்மையிலேயே மனது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். காலங்காத்தால் இதில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய டிஜே ஆக்ஷன் 6 அப்போ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே நிறையா சம்பவங்கள் நடந்துச்சு போன இடத்துல. என்ன சம்பவங்கள்ங்கிறத விவரிக்கிறேன். இது எனக்குமே ஒரு லேர்னிங் தான். லேர்னிங்கை உங்களுக்கு டேபிள் vlogல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி ஹிஸ்ட்ரி டேபிள் vlogலாம் சொல்ல முடியும். டேபிள் vlogலேயே சொல்லி உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். அனைவருக்கும் வணக்கம். நாம் போன வீடியோவில் பூட்டானுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் பூட்டானை பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பேசியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நாம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணினேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில பல பிரச்சனைகள்னால எனக்கு அந்த இடத்துல ப்ராப்பராக vlog பண்ண முடியல. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பட் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். நிறையா ஹிஸ்ட்ரி உங்களோட பேச வேண்டியது இருக்குது. மேப்பில் மட்டும் இல்லை, மனசுலேயும் ஒரு ஜேர்னி. மைல்ஸ் வித் வினோத்தோட. நமக்கெல்லாம் மெத்ராஸ்னால் என்னன்னு தெரியும். மெத்ராஸ்னா சென்னையோட பழைய நேம் இல்லையா? நமக்கு மெத்ராஸ்னா என்னன்னு தெரியும். சதராஸ்னா என்னன்னு தெரியுமா? இந்த இடம் பேர் சதராஸ், சதுரங்கப்பட்டினம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இடத்துக்கு போயிடலாம். இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடம் கல்பாக்கத்தில் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து ஒரு நாள் இல்லை, அரை நாளில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கக்கூடிய இடமாவும் இருக்குது. இந்த இடத்த பற்றி விரிவாக ஹிஸ்ட்ரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த vlogல. சதுராஸ், அதாவது சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது 1612 வருஷத்துலேருந்து இதோட ஹிஸ்ட்ரி தொடங்குது. முதல்ல போர்ச்சுகேயர்கள் இந்தியாவை நோக்கி வராங்க. இவங்க அவங்களுடைய போர்ட்டை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் டச் வராங்க. நாம் தரங்கம்பாடிங்கிற இடத்துல, அதாவது டன்க் பார் அப்படிங்கிற இடத்துல நாம் டேனிஷ் செட்டில்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செட்டில்மெண்ட் டச் செட்டில்மெண்ட். விஜயநகர அரசர்கள் இந்த டச் செட்டில்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆயிரத்தி 212 வருஷம் இந்த ஃபோர்ட் விஜயநகர அரசர்களால் முதல்ல ஆதரவு கொடுத்து உடன்படிக்கையிட்டு இந்த ஃபோர்ட் கட்டப்படுகிறது. அதற்கு முன்னாடி இவங்க முதல்ல வரல, அதற்கு முன்னாடியே போர்ச்சுகீயர்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அதாவது எப்படி ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருதோ அந்த மாதிரி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நாம் பார்த்தோம். இப்போது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது இதை விஓசிங்கிற இன்னொரு பேர்லையும் அழைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கான்கோமரேட்,
அதாவது ஒரு டாடா எப்படி இருக்கோ, ஒரு அதானி குரூப்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்களோட ட்ரேடிங் பண்ணுறதுக்காக பே ஆஃப் பெங்காலில் இந்த சதரஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலமாக டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பைசஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. இதற்காக கட்டப்பட்டது தான் இந்த சதரஸ் ஃபோர்ட். ஆயிரத்தி 648 வருடம் இது டச்சு ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க. எப்போ நீங்கள் ஃபோர்ட் கட்டுவீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடம் உங்களுக்கு லாபகரமாக இருந்திருக்கணும். உண்மையிலேயே இந்த இடம் பெரிய லாபகரமாக டச்சுகளுக்கு இருந்ததுனால தான் இந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. 1248 வருடம் கட்டப்பட்ட இந்த கோட்டை ஏன் இன்னைக்கு அழிந்த நிலையில் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. டச், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் இந்த 3 பேருமே பயங்கரமாக நிறையா வருஷங்களில் சண்டை போட்டிருக்காங்க. ஏன் அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கர்நாடிக் வார் அப்படிங்கிறத நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதை தவிர இது பெரிய உலக அரசியலும் இதுக்குள்ளே இருந்திருக்கு. அதாவது ஐரோப்பாவில் நடந்த சண்டைகளுக்கு இந்தியாவும் காயம்பட்டிருக்கு. இப்போது சுருக்கமாக இதை சொல்கிறேன். பாண்டிச்சேரி பிரெஞ்சு பீப்புள்னால் ஆளப்பட்டிருக்கு. இதுவே இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரிட்டிஷ்னால் இருந்திருக்கு. அதே இடத்துல நடுவில் இந்த இடம் சதராசப்பட்டினம், சதரஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து டச் இருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே பல வருடங்கள் மாறி 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 சண்டை போட்டிருக்காங்க. சில நேரங்களில் டச்சும் ஃப்ரெஞ்சும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷோடையும் சண்டை போட்டிருக்காங்க. ஆயிரத்தி 1795 வருடத்திலிருந்து 1818 வருடம் வரைக்கும் பிரிட்டிஷும் டச்சும் மாறி மாறி சண்டை போட்டதில் 1818 வருடம் இவங்க கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து டச்சுக்கிட்ட கொடுக்குறாங்க. 1825 வருடம் இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட்டையை திருப்பி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த ஃபோர்ட்டில் கல்வெட்டாக நான் பார்த்தேன். 2 சுரங்க பாதைகள் அந்த இடத்துல இருந்திருக்கு. முதல் சுரங்கப்பாதை ராணி குளிக்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சுரங்கப்பாதையிலேருந்து நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா அந்த சுரங்கப்பாதை உங்களை டைரெக்டாக கொண்டு போய் விடுற இடம் குளம். அந்த குளத்துலேருந்து உள்ளுக்குள்ளே கோட்டை சுவருக்குள்ளே வரத்துக்காக அந்த சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சுரங்கப்பாதையும் அந்த நபர் எனக்கிட்ட காமிச்சார். அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கடலுக்கு பக்கத்தில் டைரெக்டாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எனக்கு சொன்னது ரொம்ப ஆச்சரியமூட்டும் அளவுக்கு இருந்தது. இன்னொரு சுரங்கப்பாதை மூடப்பட்டு இருந்தாலும் இன்னொரு இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே நுழைய முடியும், நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது. அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா கல்லறைகள் நிறையா இருந்தது. இந்த கல்லறைகள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளே 1825 வருடம் வரைக்கும் யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுக்காக அந்த கல்லறை நிறுவப்பட்டிருக்கு. அந்த கல்லறைகள் ராஜாவோட கல்லறையும் இருந்தது, ராணியோட கல்லறையும் இருந்தது. அதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா பெரிய சர்ச் ஒன்று என்னால் பார்க்க முடிஞ்சுது. யானைகள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான இடத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சிறிய குடோன் அங்கே இருந்ததையும் அந்த நபர் எனக்கு காமிச்சார். அப்புறம் 2 ஜெயில் கதவுகள் இல்லாத 2 ஜெயில் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதையும் அந்த நபர் எனக்கு காமிச்சார். ஒரு இடத்துலேருந்து மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோட்டையிலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப 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 அழகாகவும் தெரிஞ்சுது. விஷயத்துக்கு வருவோம். ஏன் என்னையே அங்கே படம் பிடிக்க அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
உள்ளுக்குள்ளே நான் என்னோடய எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே போனேன். உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி என்னையை தடுத்தார். அங்கே இருந்த நபரும் என்னையை தடுத்தார். நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க, நீங்கள் வேணும்னா உங்களோட மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சிறிய வீடியோவும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு யூடியூபர் தான். இந்த யூடியூபர் இதை எடுத்துகிட்டு இது ஒரு ஹாண்டட் பிளேஸ், அதாவது இது இங்கே வந்து பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் வியூஸ்க்காக இதை கொண்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சு நிறையா வியூஸ் வாங்கினதுனால இந்த உண்மையான ஹிஸ்ட்ரி அழிஞ்சு போச்சு. அதனால் எந்த யூடியூபர்ஸையும் நாங்கள் நம்புறதில்ல, ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களை எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்னைய கைப்பிடிக்காத குறையாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த கதைகளை சொன்னது தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோளும் இருக்குது. வெளிநாடுகளில் நாம் எந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸுக்கு போகணுன்னு சொன்னாலுமே மினிமம் 1000லேருந்து 2000 வரைக்கும் கொடுத்துட்டு தான் ஒரு சின்ன செவுத்தையாவது பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நாம் இந்தியாவில் போகும்போது நாம் அதோட மதிப்பை பெருசாக பார்க்குறதே கிடையாது. செவறுகளில் எழுதுறதாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹிஸ்ட்ரியை தப்பாக சொல்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்த பற்றி வியூஸ்க்காக தப்பாக சொல்கிறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வியூஸ்க்காக பண்ணுற தப்புகள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை மக்களுக்காக எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுவும் முடியாமல் போயிடுது. இதனால் நான் ஒரு ஏமாற்றத்தோடு தான் நான் திரும்பி வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த ஒரு விஷயத்தினால இந்த ஹிஸ்ட்ரியை யாரும் மறந்துடவும் கூடாது, மறைக்கப்படவும் கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்காக பெரும்பாடுபட்டு சாப்பாடும் சாப்பிடாமல் காலங்காத்தால் 8 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு வந்து உங்களுக்காக இந்த ஹிஸ்ட்ரியை நான் படம் பிடிச்சிருக்கேன். இதை விடாமல் பாருங்கள். மைல்ஸ் வித் வினோத்துக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை காமிங்க. வாங்க மேப்ஸில் மட்டும் இல்லை மனசுலையும் ட்ராவல் பண்ணுவோம் மைல்ஸ் வித் வினோத்தோட. Even is de wereld stil en voel ik wat ik voelen wil.